தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். இந்நிலையில் புதன் மற்றும் வியாழக்கிழமை என 2 நாட்கள் நடைபெறவுள்ள ஜிஎஸ்டி கவுன்சிலின் கூட்டத்தில் பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி விகிதங்கள் கணிசமாக குறைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி அனைத்து உணவு மற்றும் ஜவுளி பொருட்களையும் 5 விழுக்காடு ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல சிமெண்ட் மீதான வரி 28 விழுக்காட்டில் இருந்து 18 விழுக்காடாக குறைக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. மேலும் தனிநபர் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்களுக்கான ஜிஎஸ்டியை பூஜ்ஜியமாக்குவதற்கான முக்கிய பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நுகர்வோர் அதிக அளவில் பயன்படுத்தும் நடுத்தர மற்றும் உயர்தர அழகு நிலையங்கள் மற்றும் சலூன்களுக்கான வரி 18 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல்வேறு வரி விகிதங்களுக்கு உட்பட்ட டிவி, ஏசி, ஃபிரிட்ஜ் போன்றவை அனைத்தும் 18 விழுக்காடு வரி வரம்புக்குள் கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய ரக கார்களுக்கான வரி 18 விழுக்காடாகவும், பெரிய கார்களுக்கான வரி 22 விழுக்காடாகவும், செஸ் உட்பட 40 விழுக்காடாகவும் மாற்றியமைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது.